கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த மாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்த செய்தி பிரியமானவர்களே, உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த ஜெபத்தோடு கவனிங்கள். நீங்கள் எப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு ஜீவனுள்ள ஒரு வாக்குத்தத்த ஒரு செய்தி, ஒரு வசனம். இந்த வசனம் ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரியம் வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என் அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன பிரியம், அவர் என்ன ரொம்ப பிடிக்கும், என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 1 மடங்கள்ல, 2 மடங்கள்ல, 10 மடங்கள்ல, 100 மடங்கள்ல, 1000 மடங்கு 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் நினைத்து பாருங்கள். நாம் இந்த உலகத்தில் மற்ற மக்களை காட்டிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை விசேஷ ஜனமாய் அவர் கருதுகிறார். ராஜரிய கூட்டமாய், ஆசிரிய கூட்டமாய் அவர் நம்மை கருதுகிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, 31வது சங்கீதம் வசனம் 19 வாசிக்கும் பொழுது, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்பியவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பயந்து வாழ்கிறார்களோ, இந்த சமுதாயத்திலே மனுப்பத்திற்கு முன்பாக அவரை நம்பி வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீ நன்றாய் படித்து பாருங்கள். இந்த எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்ற வார்த்தைக்கு கடைசியாக ஒரு ஆச்சரியக்குறி இருக்கிறது. படித்து பாருங்கள், ஒரு ஆச்சரியக்குறி. வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப், கமா எல்லாற்றுக்கும் உயிர் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அப்படின்னால் இந்த வார்த்தையில் ஒரு ஆச்சரியக்குறி இருக்கிறது. அது எவ்வளோ ஆச்சரியம்! அவர் நம்ம உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, சொல்லவே முடியாது. 1 மடங்கள்ல, 2 மடங்கள்ல, 1000 மடங்கு நாம் அவருக்கு பயந்து வாழும் பொழுது, அவரையே நம்பி வாழும் பொழுது, பிரியமானவர்களே, மனசு அல்ல, இந்த உலகத்தை அல்ல, தன்னுடைய சொந்த பலத்தை அல்ல, தன்னுடைய பதவி அல்ல, ஆண்டவரே நம்பி வாழும் பொழுது, அவருக்கு பயந்து வாழும் பொழுது, தேவன் நம்மை இந்த உலகத்தில் 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நமக்காக அவர் வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, சொல்லவே முடியாது. எனக்கு, உங்களுக்கும், என்னுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் அவ்வளவு நன்மை அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளவில்லையே. ஏன்? என்ன காரணம்? நாம் அவருக்கு பயப்படவில்லை, அவருக்கு நாம் கீழ்ப்படியவில்லை, அவரை நம்பவில்லை. இதுதான் காரணம். பிரியமானவர்களே, அன்பான தேவனுடைய ஜனமே, இனி ஆண்டவர் தரக்கூடிய ஒரு வாக்குத்தத்த செய்தி,
என்னையும் உங்களையும் 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனக்கு உங்களுக்கும் அநேக நன்மைகள், ஏராளமான நன்மைகள் வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். இந்த உலகத்தில் நாம் சந்தோஷம் வாழ வேண்டும் என்பதே அவருடைய பிரியம். நாம் கண்ணீர் வடிப்பதோ, அங்கலாய்ப்பதோ, துக்கத்தோடு வாழ்வதோ, வியாதியோடு வாழ்வதோ அவருக்கு பிரியம் அல்ல. அவர் பிரியம் அல்ல, பிரியமானவர்களே. எனவே அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் அவருக்கு பயந்து வாழ்வோம், அவரையே நம்பி வாழ்வோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு சோதனம் அப்பா. இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே நம்முடைய சமத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க, நீ பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மாதம் நடத்துங்க, ஆச்சரியமே அற்புதமாக நடத்துங்க ஆண்டவரே. இது ஆண்டவரே, நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாருமப்பா. உங்களுடைய பிள்ளையுடைய எல்லா கஷ்டங்கள், பாரங்கள், கவலை, கண்ணீர், வியாதிகள் எல்லாத்தையும் மாற்றி போடும். இந்த மாதம் முழுவதும் உடைய கரம் கூட இருப்பதாக, உடைய சமம் கூட செல்வதாக ஆண்டவரே. எந்த தீமைக்கும் ஆடைய விலக்கி எந்த நாசமோசம் நேரிடாதபடி எல்லோரையும் பாதத்துக் கொள்ளுங்க சாமி. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.